السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கே எல்லா புகழும், சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்துக்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும், மருத்துவமனையினுடைய அனைத்து விதமான துன்ப துயரங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபாவையும், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும், புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே பார்த்த வண்ணம் நம்முடைய உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்து ஃபிர்தௌஸில் ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, நாமெல்லாம் முஸ்லிம்கள், மூமின்கள். இஸ்லாம் என்பது உலகத்திற்கு ஒரு அழகான வாழ்க்கை தத்துவத்தை சொல்லித் தருகிறது. கொள்கையில் மட்டுமல்ல, மனிதன் வாழக்கூடிய, அவன் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் பெயரளவில் முஸ்லிம்களாக வாழுகிற சூழல் நம்மிலே பலருக்கு பல சந்தர்ப்பங்களிலே ஏற்பட்டு போகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜிலே, இறுதி ஹஜ்ஜிலே சொன்ன வார்த்தை பல்லிகு ஷாஹிது அல் காயிப். இங்கே இருப்பவர் இல்லாதவரிடத்திலே இதை நீங்கள் தப்லீக் செய்து விடுங்கள், எத்தி வைத்து விடுங்கள். ஃபருப்ப முபல்லகின் அவ் ஆமின சாமிஇ. எத்தனையோ செய்தி கிடைத்தவர்கள் நேரில் இருந்து கேட்டவரை விட மிகச்சிறப்பாக அதை உறுதியாக பின்பற்றக்கூடும். முன்னாடி இருந்து கேட்டவங்களை விட முன்னாடி இல்லாமல் வெளியிலிருந்து இந்த செய்தி கிடைக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதன் மீது இருக்கக்கூடிய பிடிப்பும் பிடிமானமும் அதிகமாக இருக்கலாம். எனவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். சொல்லுங்கள், செய்தியை கொண்டு சேர்த்து விடுங்கள் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல. வார்த்தையில் தப்லீக், வார்த்தையில் தஅவா என்பது மட்டும் கிடையாது. வாழ்க்கையிலும் நம்முடைய அன்றாட நம்முடைய செயல்பாடுகளிலும் இஸ்லாத்தை நோக்கி பிறருக்கு அழைப்பு கொடுப்பதாகவே ஒரு முஸ்லிமின் செயல்பாடு இருக்க வேண்டும். இஸ்லாத்தை நோக்கி ஒருவரை ஈர்க்கக்கூடிய விதத்திலேயே ஒரு முஸ்லிமின் செயல்பாடுகளும் அவனுடைய பேச்சும் அவருடைய கொடுக்கல் வாங்கலும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. சமீபத்தில் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. லண்டனில் ஒரு பிரபல பத்திரிகையாளர் அந்த பெண்மணி. இதைவிட உங்களுக்கு இப்படி சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும். முன்னாள் பிரிட்டிஷினுடைய
பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் அவருடைய மனைவி செரி பூத் என்று சொல்லக்கூடிய பெண், அந்த பெண்ணோடு பிறந்தவர், அதாவது டோனி பிளேயரின் மனைவியின் சகோதரி, அந்த அம்மா பேர் லாரன் பூத். இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றது, அதற்கு பிறகு இஸ்லாமிய தோற்றத்தில் வெளியே வந்தது. ஏனென்றால் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு அந்த பெண்ணினுடைய ஆடை அரைகுறை ஆடை, எப்பொழுது பார்த்தாலும் கையில் மது புட்டியோடு அங்கும் இங்கும் அலையக்கூடிய பெண், அரைகுறை ஆடையோடும் மது பழக்கத்தோடும் சர்வசாதாரணமாக ஆடவர்களிடத்திலே பழகுவதும் உறவாடுவதும் இதுவெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமாக கடந்து போய் கொண்டிருந்த அந்த பெண்ணின் வாழ்க்கை தலைகீழாக புரண்டது. இஸ்லாமிய உடை அணிந்து அந்த புர்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஃபர்தாவிலே அமைப்பிலே தன்னை முழுமையாக ஹிஜாபுடன் உடைய பெண்ணாக தன்னை காட்டிக்கொண்டது என்று அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையின் மறுபக்கம் நீண்டு கொண்டே போகிறது. நான் சுருங்க சொல்கிறேன், அந்த பெண் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த பெண்மணி காரணம் சொன்னார்கள். நான் ஒரு பத்திரிகையாளர், குறிப்பாக பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய செய்திகளை எல்லாம் சேகரிப்பதற்காக வேண்டி நான் பல நாட்கள் அங்கே பயணித்திருக்கிறேன். அப்படி ஒரு நாள் நான் போகும் பொழுது கடுமையான குளிர்காலம் அது. நானோ அரைகுறை ஆடையில் இருக்கக்கூடிய பெண். அந்த குளிரை என்னுடைய உடல் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, முடியல, கடுமையான குளிர். நான் கொண்டு போன ஆடையும் கூட எனக்கு, நான் வைத்திருந்த பொருட்களும் கூட எனக்கு குளிரை தணிப்பதாக இல்லை. அதுவரை பொது புத்தியில், மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களின் பொது புத்தியில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், பாலஸ்தீனம் என்றால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், கடுமையான ஆயுதங்களோடும் மூர்க்கமான குணத்தோடும் வெறுப்போடும் வன்மத்தோடும் வாழக்கூடியவர்கள் என்றே சொல்லி சொல்லி நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் எங்களுக்கு செய்தியும் கிடைத்தது. அந்த மாதிரியான செய்திகள் மட்டும்தான் ஊடகங்களில் தனிப்பெரும் இடத்தை பெற்றது. ஆனால் நான் செய்தி சேகரிக்காண்டி போன ஒரு பகுதி பாலஸ்தீனத்தில் ரமலா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அங்கே பாலைவனம், அதனுடைய ஊதக்காற்று, பனி என்னால் பொறுக்கவே முடியவில்லை. எங்கிருந்தோ தூரத்தில் ஒரு வயதான பெண், அந்த பெண் என்னை கை காண்பித்து அழைக்கிறாள். அவங்க பேசுகிற மொழி எனக்கு தெரியாது, ஆனால் என்னை வேகமாக கூப்பிடுது. கூப்பிடுறதை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண போகுதுன்றது மட்டும் தெரியுது. எனக்கான உள்ளத்தில் பயம். காரணம், அந்த அம்மா ஃபர்தாவோடு நிற்கிறது, ஹிஜாபோடு நிற்கிறது. எனக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது, ஹிஜாபோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம்களின் தோற்றத்தில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்றும் உலகத்தையே அச்சுறுத்தக்கூடியவர்கள் என்றும் எனக்கு கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அம்மாவை பார்த்தவொடனே எனக்கு ஒரு நடுக்கம், பயம். இருந்தாலும் எனக்கு குளிர் தாங்கலை, ஏதாவது வேணும். போனேன். போனவுடன் அந்த அம்மா முதல்ல எனக்கு எதையும் பேசவில்லை. நேராக வீட்டுக்குள்ளே கூட்டி போய் ஒரு இடத்துல அமர வைத்து என்னை முழுவதுமாக போர்த்துவதற்கான அந்த ஆடைகள், என் குளிரை தணிப்பதற்காக வேண்டி உண்டான ஆடைகள் எல்லாம் முதல்ல கொடுத்துச்சு. அதுக்கு பின்னாடி குளிரை சமாளிப்பதற்கான உண்டான சில உணவுகள் எனக்கு பரிமாறப்பட்டது. மொழி தெரியாது, முன்ன பின்ன பழக்கம் இல்லை. என்னுடைய இயலாமையை புரிந்து கொண்டு, எனக்கான தேவையை புரிந்து கொண்டு, வயது முதிர்ந்த பெண் எனக்கு செய்த அந்த பேருபகாரம் என் உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் இஸ்லாத்தை குறித்து ஒரு புரிதலை முதலில் எனக்கு தந்தது. அதற்கு பிறகு பல இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் செய்தி சேகரிப்பதற்காக வேண்டி போனேன். அங்கே போய் கண்ட காட்சிகள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை விஷயங்கள், அவர்களின் கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய பேச்சு வழக்கு, இதுவெல்லாம் வெகுவாக என்னை கவர்ந்தது. இறுதியில் நான் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த வரலாற்றை அந்த பெண்மணி முடிக்கிறார். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், பெரிதாக ஒன்றும் பரபரப்பாக அங்கே அந்த பெண்ணுக்கு எடுத்து வைக்கப்படவில்லை. இஸ்லாம் வார்த்தைகளால், பிரச்சாரங்களால், இன்னபிற ஆதாரங்களை கொண்டு அங்கே இஸ்லாத்தை அந்த பெண்ணின் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரிய முயற்சிகள் இல்லை. ஆனால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய செயலால் அந்த பெண்ணின் மனதை கவர்ந்தெழுத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணின் மனதை தொட்டது எது? முஸ்லிம்களின் செயல், அவர்களிடத்திலே இருந்த பண்பு, அவர்களிடத்திலே இருந்த அந்த நல்லொழுக்கம், அவர்கள் வெளிப்படுத்திய உயர்ந்த குணங்கள். இது என்னுடைய வாழ்க்கைக்கு
அப்படியே இன்னொரு புதிய பரிணாமத்தை, புதிய பக்கத்தை கொடுப்பதற்கு காரணமானது என்று லாரன் பூத் என்ற பெண்மணி சொன்ன செய்தியை நாம் பத்திரிகைகளிலே வாசிக்க முடிந்தது. அன்பர்களே, எனவேதான் நான் சொன்னேன், வார்த்தைகள் செய்யக்கூடிய வேலையை விட நம்முடைய அன்றாட செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை முறை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அந்த அமைப்பில் நம்முடைய செயல்பாடுகளை அமைப்பதற்கு நாம் முயற்சித்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் என்றால் பெயரளவில் பெயர்தாங்கியாக இருப்பதை விட, இஸ்லாமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் எப்படியான முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்களோ அதன் பிரகாரம் ஒருவருடைய வாழ்வு இருக்கிற பொழுது நிச்சயம் அதுவே எல்லா மக்களுக்குமான அழைப்பாக மாறும். நமக்கெல்லாம் தெரியும், பெருவெள்ளம் வந்தது இல்லையா? சென்னை பெருவெள்ளத்திலே 2015 பல நபர்கள் அதிலே வீடை இழந்தார்கள், சிலர் உயிரையும் இழந்தார்கள். பல காட்சிகள் காட்டப்பட்டது. அதிலே ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருவர் காப்பாற்றி கூட்டு வந்து கரை சேர்த்து மருத்துவமனையில் சேர்த்து அந்த பிள்ளைக்கு குழந்தை பேர் நடப்பதற்கு காரணமானார். அந்த நபரின் பெயர் யூனுஸ், அந்த சகோதரருடைய பெயர் யூனுஸ். பிள்ளை பிறந்தவுடன் அந்த கர்ப்பிணி பெண், அதாவது அந்த குழந்தையை வயிற்றில் வச்சிருந்த அந்த பெண்மணி ஒரு சகோதர சமயத்தைச் சேர்ந்த பெண்மணி. பிள்ளை பிறந்தவுடன் தன் பிள்ளைக்கு யூனுஸ் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று அடம்பிடித்தது, வைக்கவும் செய்தது. ஏன்னா, நான் வாழ்க்கையவே மொத்தமாக இழந்து போயிருப்பேன், என் உயிரை மட்டுமில்லை, என் உடலில் என் வயிற்றில் உருவாகி இருக்கிற இன்னொரு உயிரும் போயிருக்கும், பறிபோயிருக்கும் வெள்ளத்தில். ஆனால் தன் உயிரை பொருட்படுத்தாமல், தன்னை பெரிதாக நினைக்காமல் ஓடோடி வந்து என்னை காப்பாற்றி கூட்டு வந்து சேர்த்து எனக்கு பிரசவம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர் ஏதோ ஒரு மூலையில் இருந்து எனக்காக வேண்டி உதவி செய்து விட்டார். என் மகளின் உருவத்தில் அவரை நான் பார்க்க வேண்டும், எனவே அவருடைய பெயரை நான் வைக்க வேண்டும். பிறந்தது பெண் குழந்தை. யூனுஸ் என்று ஆண் குழந்தைக்கு முஸ்லிம்கள் பெயர் வைப்பார்கள். முஸ்லிம்கள் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு கூட யூனுஸ் என்று பெயர் வைப்பதில்லை. ஆனால் அந்த பெண்மணிக்கு பிறந்தது பெண் குழந்தை, அதற்கு யூனுஸ் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி விரும்பினால், காரணம் அந்த யூனுஸின் முகத்தை நான் பார்த்ததில்லை, அவரின் செயலை நான் பார்த்தேன். எனவே என் குழந்தையின் செயல்பாடு அவருடைய செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். காலத்திற்கும் அவருக்கும் எனக்குமான தொடர்பு வேண்டும் என்று ஆசிக்கிறேன். எனவே என் பிள்ளைக்கு அந்த பெயரை வைக்கிறேன். அன்பர்களே, இது ஒரு செய்தி. இந்த மாதிரி 1000 தகவல்கள் இருக்கிறது. செயல்கள் தான் மனித உள்ளங்களை மாற்றும். நாம் நம் நடவடிக்கையை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய பண்புகளை எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இஸ்லாமிய வரலாற்றில் நெகிழ்ச்சியான பல நிகழ்வுகள் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறார்கள் கப்பலிலே. 2 நாள் கடலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கப்பலினுடைய மையப்பகுதிக்கு வந்த ஒருவர் குய்யோ கூச்சோ என்று சத்தம் போடுறார். என்ன சத்தம் அப்படின்னா, நான் கொண்டு வந்த காசு காணாமல் போயிடுச்சு, யாரோ என் காசை திருடிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எனக்கான மொத்தமும் போய்விட்டது, யாராவது எனக்கு இதுக்கு நீதி வாங்கித்தாங்க என்று சத்தம் போடுகிறார். கப்பலின் பொறுப்பாளர்கள் வந்தார்கள். ஒன்றும் கவலைப்படாதாப்பா, 2 நாள் மொத்தமாக எல்லாரும் கடலில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம், உன் காசு என்ன, எவ்வளவு, என்ன அடையாளம்? உடனே சொன்னார், 3000 ரூபா காசு வச்சுருந்தேன், சிகப்பு பையில் போட்டு முடிஞ்சு வச்சுருந்தேன், என் காசு அது தொலைஞ்சு போச்சு. சரி, எல்லோரையும் பரிசோதிப்போம். எல்லாரும் பரிசோதனைக்கு தயார், நாங்கள் வர்றோம், ஒத்துழைப்பு செய்கிறோம். எல்லா பயணிகளும் பரிசோதிக்கப்பட்டார்கள். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, யார்கிட்டையுமே காசு இல்லை. எப்படி இல்லாமல் போகும்? வெளியே போகிறது வாய்ப்பே இல்லையே. இப்போ எல்லாருடைய பார்வை இவர் மீது திரும்புது. பொய் சொல்றியா, இல்லாத சொல்லி உன் மேலே நீ இரக்கத்தை ஏற்படுத்திக்கிறியா? எல்லாரும் இந்த கத்தினாரே, கூச்சல் போட்டாரே, இவரை நோக்கி திரும்பி சத்தம் போட்டார்கள். இப்படியான ஏமாற்றுக்கார பேர்வழியா இருக்கிறாயே என்று சொல்லி திட்டினார்கள். ஆனால் அந்த சத்தம் போட்டவருக்கு மட்டும் ஆச்சரியம் அடங்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் தன்னுடைய பையிலே, சிகப்பு பையிலே 3000 ரூபாய் வைத்திருக்கிறார் என்பது உறுதியாக தெரியும். இவர் பார்த்ததல்ல, அந்த பெரியவரே சொன்னார். பக்கத்தில் பயணித்தார் என்பதனாலே இயல்பாக வெள்ளந்தியாக பேச்சு கொடுத்து
எங்கே போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்னிடத்தில் என்ன இருக்குது, 3000 ரூபாய் காசு கொண்டு வந்திருக்கேன், செவப்பு பையில போட்டு முடிஞ்சு வச்சிருக்கேன் என்றெல்லாம் அந்த பெரியவர் சொன்னதை கேட்டுவிட்டு தான் எப்படியாவது அதை அபகரித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு பொய் நாடகம் ஆடினார். ஆனால் உண்மை வெளுத்து போனது, ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் அவர்கிட்டையாவது இருக்கணுமே, அவர்கிட்டையும் இல்லை. ஒரு இடத்தில் போய் கப்பல் நின்னது, எல்லாரும் இறங்கி வெளியே போனார்கள். இந்த திருடருக்கு, அதாவது இந்த பொய் சொன்னாரே இவருக்கு மட்டும் சந்தேகம், நேரம் அந்த பெரியவர்கிட்டே போயிட்டாரு. பெரியவரை நின்னுங்க, உங்க கூட நான் தானே பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க தானே என்ன சொன்னீங்க என்ற 3000 ரூபாய் காசு இருக்குன்னு. இருந்துச்சு. சிகப்பு பையில இருந்து சொன்னீங்களா? ஆமா, உண்மையில இருந்துச்சு. அப்ப பரிசோதனை போடும்போது உங்கள்ட்ட காசு இல்லையே, எங்க போச்சு? அந்த பெரியவர் சொன்னார், இருந்தது உண்மை, அது சிகப்பு பையில் இருந்தது உண்மை, 3000 ரூபாய் என்பதும் உண்மை. ஆனால் நீ என்னுடைய காசை பிடுங்கத்தான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாய் என்பது எனக்கு தெரிந்து விட்டது. தெரிந்த மாத்திரத்தில் என் கையில் இருந்த அந்த 3000 ரூபாயை தூக்கி நான் கடலில் எறிந்து விட்டேன். எல்லாரையும் பரிசோதித்து விட்டு என்னிடத்திலும் பரிசோதனை வரும். நீ சொன்ன அடையாளத்தோடு என்னிடத்திலே காசு பறிக்கப்பட்டால் என் மீது எல்லாருடைய பார்வையும் திரும்பும். நான் திருடன் என்கின்ற பெயருக்கு உட்படுத்தப்படுவேன். ஆனால் ஒன்று, எனக்கு முடியும், எனக்கு திறமை இருக்கிறது, இது என்னுடைய காசு தான் என்பதை ப்ரூஃப் பண்ணுவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, இது என்னுடைய பணம் தான் என்பதை நான் சத்தியமிட்டு உறுதிப்படுத்துவதற்கு எனக்கு முடியும். இருந்தாலும் நாம் போகக்கூடிய பணி உயர்தரமான பணி. அந்த பணியின் இடையிலே எனக்கு இப்படியான ஒரு பெயர் விழுவதை நான் பிரியப்படவில்லை. எனக்கு காசு பணத்தை விட மானம் பெரியது, ஈமான் பெரியது. எனவேதான் நான் தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொன்னார். அதிர்ந்து போய் விட்டார். பொய் சொன்ன அந்த திருட வேண்டும் என்று நினைத்தவர் கடைசியில் அவர் அந்த பெரியவருக்கு சீடராகவே மாறி போனார் என்று அந்த வரலாறு முடிகிறது. அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லை, இன்னைக்கு புகாரி என்ற நூலை திருப்பி படிக்கிறோமே, அந்த புகாரியை தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். அவர்கள் போகிற பணி ஹதீஸை திரட்டுவதற்கான உண்டான பணி, நாயகத்தினுடைய நபிமொழிகளை எல்லாம் சேகரிப்பதற்காக வேண்டி உண்டான பணி. அந்த பணியின் இடையில் இப்படி ஒரு பெயர் எனக்கு வந்துவிடக் கூடாது என்று நினைத்தார்கள். எனவே அவர்களுக்கு காசும் பணமும் பெரிதாக தெரியவில்லை, எனக்குரிய மானமும் என்னுடைய வேலையும் அதற்கு இருக்கக்கூடிய மரியாதையும் முக்கியம் என்று நினைத்தார்கள். அன்பர்களே, இந்த செயல் திருட வேண்டும் என்று நினைத்தவரின் உள்ளத்தை கூட புரட்டி போட்டு விட்டது. எதையாவது சொல்லி திட்டிருக்கலாம், இவன் என் மேல பழி சொல்றான், இல்லாததையும் பொல்லாதையும் சொல்றான், இவனை சும்மா விடாதீங்க, எதையாவது பண்ணுங்க என்று அந்த நேரத்தில் அவருக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் கூட தகும், எல்லாரும் ஏற்றிருப்பாங்க. ஆனால் அவரின் மனதை இந்த இமாமினுடைய செயல்பாடுதான் வென்றெடுத்தது. இப்படியான செய்திகள் நிறைய உண்டு. செயல்களை மூலமாக மனங்களை வென்றெடுத்த நாயகர்கள் வரலாற்றில் நிரம்ப இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டம், ஜமல் என்ற யுத்தம் நடந்து முடிந்திருந்த நேரம் அது. போருக்கு போடக்கூடிய கவச ஆடை, உருக்கு சட்டை, அலி ரலியல்லாஹுடைய உருக்கு சட்டை காணாம போச்சு. அதை தேடிட்டு இருக்கிறாங்க. வேற சில பணிகளுக்காக வேண்டி அப்படி கடத்தலுக்கு வரும் பொழுது ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர் அந்த உருக்கு சட்டையை கையில் வைத்திருக்கிறார். அலி ரலியல்லாஹுக்கு துல்லியமா தெரியுது, இது நம்மளோடது தான். ஏன்னா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியாதா, உரிமைப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய பொருள் எதுன்னு தெரியாதா, யார் வச்சிருந்தா என்ன, எங்கன வச்சிருந்தா என்ன. அந்த யூதரிடத்திலே போனார்கள், பாப்பா இந்த உருக்கு சட்டை ஏங்குள்ளது, என்னோடது, உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்க. அந்த யூத மதத்தை சேர்ந்தவர் சொன்னார், தெரியும் அவருக்கு இவர் அமீருல் மூமின் என்று, ஜனாதிபதி அலி என்று தெரியும். இருந்தாலும் சகட்டு தைரியத்திலே சொன்னார், இல்லை இது எனக்குறது, நாளா கையில் வச்சிருக்கிறேன், எனக்கு சொந்தமானது. அலிதை எல்லாம் விட்டபாடு இல்லை, இது எனக்குரியது என்று சொல்லுகிறார்கள். எதுக்கு வம்பு, வாங்க நீதிபதிட்டு பேரலாம். அன்றைய காலகட்டத்தில் காதி ஷுரைஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அங்கே பொறுப்பில் இருந்தார்கள். நீதிபதி என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளை போன்றெல்லாம் கிடையாது. பதவிக்கும் அல்லது பொறுப்புக்கும் அல்லது நமக்கு இந்த மாதிரியான தீர்ப்பை வழங்கினால் இவர்களை திருப்திப்படுத்தலாம், இந்தந்த அந்தஸ்துகளை அடையலாம், இந்தந்த பதவிகளிலே நாம் அலங்கரிக்கலாம் என்ற எண்ணத்தில் கண்ணோட்டத்தில் தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள் அல்ல முஸ்லிம் நீதிபதிகள், இஸ்லாமிய நீதிபதிகள். யாராக இருந்தாலும் சரி, வழக்கு என்று வந்துவிட்டால் குற்றவாளி கூண்டிலே
ஆட்சியாளராக இருந்தாலும் நிப்பாட்டப்படுவார், கேள்விக்குட்படுத்தப்படுவார். உண்மை நிரூபிக்கப்பட்டால் அது எந்த பொறுப்பில் இருந்தவராக இருந்தாலும் சரிதான், அவருக்கும் தண்டனை கிடைக்கும். இதுதான் இஸ்லாம் உலகத்திற்கு தந்த நீதி. அந்த மாதிரியான காலகட்டம் அது. நேராக போயிட்டாங்க காதி ஷுரைஹ் இடத்துல போய் இந்த மாதிரி விஷயத்தை சொன்னாங்க. நீதிபதி ஜனாதிபதி வர்றாங்கன்றது கேள்விப்பட்டு, ஒரு ஊரில் முக்கியஸ்தர் வந்தாங்கன்னா நம்ம எந்திரிப்போம், இங்கே வந்து உட்காருங்களேன் அப்படி சொல்லுவோம்ல. நீதிபதி எந்திரித்து வருகிறார், வந்து என் பக்கத்தில் உட்காருங்கன்றார். நம்ம தான் என்ன நினைப்போம், நல்ல நமக்கு மரியாதை, உரிய மரியாதையை கொடுக்குறாங்க என்று உட்கார்ந்து கொள்வோம். ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தினத்தில் பாடம் படித்தவர்கள், உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்களின் பாசறையில் வளர்ந்தவர்கள். சொன்னாங்க, நான் இப்பொழுது இங்கே நான் ஜனாதிபதியாக வரவில்லை, வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு வாதியாக வந்திருக்கிறேன். என்னுடைய பொருள் ஒன்று காணாமல் போயிடுச்சு, இங்க வச்சிருக்காரு இவரு, இதை நான் உங்களிடத்திலே வழக்காட வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஜனாதிபதி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அங்கெல்லாம் எனக்கு இருக்க இடம் வேண்டாம், மக்களோட மக்கள் அனுப்பேன். சரின்னு போய் நீதிபதி தன்னுடைய ஆசனத்திலே அமர்ந்து என்னன்னு கேட்டாங்க. விவரத்தை சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த யூதரிடத்திலும் கேட்டாங்க, உன் காரியம் என்னென்று. அவரும் விவரத்தை சொன்னார். பொதுவாகவே ஒரு சட்டம் இருக்கிறது, யார் குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் சாட்சியை கொண்டு வர வேண்டும். இப்போ அலி ரலியல்லாஹு தான் இவர் மீது குற்றச்சாட்டி இருக்கிறார். எனவே நீதிபதி காதி ஷுரைஹ் சொன்னார்கள், நீங்கள் தான் சாட்சியை கொண்டு வர வேண்டும், 2 சாட்சி வேண்டும். 2 சாட்சியா? உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடத்திலே வேலை பார்த்த பணியாளர், அவர் ஒரு சாட்சினாங்க. இது என்னுடைய உருக்கு சட்டம் தான் இவர் என்பது இவருக்கு தெரியும், இவர் ஒரு சாட்சி. என் மகன் ஹசன், அவர் ஒரு சாட்சி அப்படின்னாங்க. நீதிபதி ரொம்ப பவ்யமாக சொன்னார், ஜனாதிபதி அவர்களே, ஒரு சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும், இன்னொரு சாட்சி ஏற்றுக்கப்படாது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, தந்தைக்காக வேண்டி மகன் வாதிடக்கூடிய சாட்சி என்னுடைய நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தந்தைக்கு மகனோ மகனுக்கு தந்தையோ சாட்சியாக வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், நாயகம் சொன்னார்கள், சையதா ஸபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் என்னுடைய மகன் ஹசனும் ஹுசைனும் என்று பெருமானார் கொடுத்திருக்கிறார்கள் சான்றிதழ். அவரை கொண்டு வந்து சாட்சியா நிப்பாட்டினா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? உண்மைதான், நபிகள் சொன்னதிலே எந்த தப்பும் இல்லை, எந்த குறையும் கிடையாது, அதை நான் குறைத்து மதிப்பிடவும் வரவில்லை. ஆனால் இங்கே நீதிமன்றத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது, கானூன், அதை தான் நான் பின்பற்ற முடியும். நீதியை நீங்கள் வழக்காட வந்திருக்கக்கூடிய ஒரு வாதி, எனவே இந்த சட்டம் தான் உங்களுக்கும். உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மன்னிச்சுங்க நீதிபதி, என்னிடத்துல இந்த 2 சாட்சி தான் இருக்கு, இது தாண்டி வேற சாட்சி இல்லை. இப்போ நான் என்னுடைய வழக்கிலிருந்து வாபஸ் பெற்றுக்கிறேன், அந்த உருக்கு சட்டை அவர்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன்னா என்னால் ப்ரூஃப் பண்ண முடியல, 2 சாட்சி என்னிடத்துல இல்லை, நீங்கள் அவருக்கே கொடுத்து விடுங்கள், தீர்ப்பளித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நடையை கட்டிவிட்டார்கள் ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த யூத மனுஷன் கண்ணீர் விட்டார். நீதிபதியிடத்தில் போனார், உண்மையை ஒத்துக்கொண்டார். நீதிபதி அவர்களே, ஹஜ்ரத் அலி அமீருல் முஃமினீன் சொல்வதை போன்று உண்மைதான், ஜமல் யுத்தத்திலே அவர்களின் உருக்கு சட்டையை நான் தான் திருடினேன், எனக்கு தெரியும், எனக்கு நம்பினேன், ஜனாதிபதியினுடைய சட்டை திருடப்பட்டிருக்கிறது. வழக்கு என்று வந்தால் எப்படியும் நிச்சயமாக அவங்க பக்கம்தான் காத்து அடிக்கும் என்று நினைத்தேன், எனக்கு எப்படியாவது தண்டனை கிடைக்கும் என்றும் நினைத்தேன். இருந்தாலும் போட்டு பார்க்கலாமே என்ற தைரியத்தில் தான் வந்தேன். ஆனால் இங்கே ஆளை வைத்து, அந்தஸ்தை வைத்து, அவர்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பை வைத்தெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. நியாயம் நேர்மை என்பது மட்டும்தான், நீதிக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்பதை மட்டும்தான் இங்கே நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. சத்தியமாக நான் திருடினேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன், அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொன்ன சமயத்திலே அதற்கு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த நிலையை புரிந்து கொண்டு அவருக்கே அந்த உருக்கு சட்டையை திருப்பி கொடுத்தாங்க. மட்டுமில்லாமல் சேர்த்து 900 தங்க காசுகளையும் நீங்கள் தப்பு செய்தீர்கள் என்பதை ஒத்துக்குனீங்க. மட்டுமல்லாமல் இஸ்லாம் எப்படியான ஒரு கட்டமைப்போடு உலகத்திற்கு நீதியை நிலைநாட்ட பாடுபடுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எனவே இது நான் உங்களுக்கு தரக்கூடிய சன்மானம், உங்களுக்கு நான் தரக்கூடிய பரிசு என்று 900 தங்க காசை கொடுத்தார்கள். அவருடைய மனம் மாறியது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வரலாற்றின் பிந்திய பக்கம் சொல்கிறது, எந்த யூதர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உருக்கு சட்டையை திருடினாரோ அதே மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடுத்து நடைபெற்ற சிஃபீன் என்ற யுத்தத்திலே அவர் ஷஹீதாகி போனார் என்று வரலாறு முடிகிறது. ஒரு திருடர் அவர் தன் நிலை மறந்து மாறி ஷஹாதத்தின் அந்தஸ்தை அடைந்தார் என்றால்
இங்கே எது அவரை அப்படியான நிலைக்கு மாற்றியது என்றால் அங்கே நடந்த அந்த பழக்கம்தான், அந்த நடைமுறை விஷயங்கள் தான். அலி ரலியல்லாஹுடைய பேச்சும் அங்கே நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களும் தான் அவருடைய உள்ளத்தை புரட்டி போட்டிருக்கிறது. எனவேதான் நான் சொன்னேன், பேச்சை விட, வார்த்தைகளை விட, பிரச்சாரங்களை விட மனித மனங்களை வெல்வதற்கான மிக முக்கியமான விஷயம் நடைமுறை, வாழ்க்கையினுடைய வாழ்வியல் விஷயங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலை, நம்முடைய பேச்சு வழக்குகள், இதுதான் உள்ளங்களை மாற்றும், இதுதான் உள்ளங்களை மாற்றும். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கும் இன்னைக்குள்ள காலத்துக்கும் நீங்க ஒப்பு நோக்கி பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் தன்னுடைய நிலத்தை விற்கிறார் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு, இன்னொருத்தர் அந்த நிலத்தை வாங்கிக்கிறார். பேச்சுவார்த்தை முடிந்து போனது, அங்கே வியாபாரம் முடிந்து விட்டது, காசை கைமாத்தினாரு, நிலம் இவருக்கு கிடைத்து விட்டது, இதற்கான அந்த கிரயம், அதற்கான அந்த காசு அவர் கைக்கு போய்விட்டது. கொஞ்ச நாள் கழிஞ்சது, நிலத்தை வாங்கியவருக்கு ஒரு எண்ணம், ஆசை, அந்த இடத்துல வீடு கட்ட வேண்டும் என்று. கட்டுவதற்காக வேண்டி போனார், குழி தோண்டினார். அங்கே பார்த்தா குழி தோண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாக்ஸ், ஒரு பெரிய பொட்டி. என்னடா பொட்டி தட்டுப்படுதுன்னு சொல்லி தோண்டி பார்த்தா அந்த பொட்டி நிறைய தங்க காசாக இருக்குது, புதையல். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பெரும் புதையல் இருக்கிறது. நம்மளா இருந்தால் என்ன நினச்சிருப்போம், வச்சது ஒரே கல்ல 2 மாங்காய், காசோடு சேர்த்து, காசு கொடுத்ததுக்கு நிலமும் கிடைச்சிது, சேர்த்து ஒரு பெரிய புதையலும் கிடைச்சதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் நல்லோர்கள் உடனே யோசித்தார், இது நமக்கு சொந்தம் இல்லையே, நம்ம நிலத்தை மட்டும் தானே வாங்கணும், நிலத்தில் கீழே இருக்கக்கூடிய புதையல் நமக்கு சொந்தம் இல்லையே என்று நினைத்து அந்த புதையலை எடுத்துக்கொண்டு ஓடி போனார். யாருக்கு, யாரிடத்துல, யார் வித்தாரோ அவர்கிட்ட போய் கதவை தட்டி, வாப்பா உங்கள்கிட்ட இந்த இடத்த வாங்கினல, ஆமாம் அதான் விற்று முடிச்சிட்டேன், காசுலாம் கொடுத்துட்டீங்களே. இல்லை இல்லை, அதில் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? இந்த அங்கே புதையல் இருந்துச்சு, அது உங்களுக்கு சொந்தம், நான் கொடுத்த காசு நிலத்துக்கு மட்டும், புதையலுக்கு கொடுக்கல. அவரு எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. அவர் சொன்னார், இடத்த மொத்தமாக விச்சாச்சு, அவ்வளோதான், அதில் என்ன இருந்தாலும் உங்களுக்கு தான், இடத்த கொடுத்துட்டேன், அதில் என்ன இருந்தாலும் அது உங்களுக்கு தான், அதில் இனிமேல் நான் தலையிட முடியாது என்று அவர் மறுக்கிறார். இவரும் வாங்கிறதுக்கு மறுக்கிறாரு, அவரும் வாங்கிக்கிறதுக்கு மறுக்கிறாரு. பின்ன என்ன செய்யறது? கடைசியில் வழக்கு அங்கே இருந்த ஒரு நல்ல ஒரு இடத்துல, ஒரு உண்மையான நேர்மையான நீதிபதியிடத்திலே வருது. பேசி பார்க்குறாங்க, யாரா ஒருத்தங்க சம்மதத்தோட வாங்கிட்டு போங்கப்பா. 2 பேரும் வாங்குறதா இல்லை, கொடுத்தாச்சு, நான் கொடுத்ததுக்கு போக நான் வாங்கிக்க முடியாது. அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் வாங்கினதுக்கு போக மிச்சத்தை எடுத்துக்க முடியாது. எவ்வளவு நேர்மையோடும் நீதத்தோடும் உலகத்திலே வாழ்ந்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்தாராம், இந்த செய்தியை சேர்த்து சொல்கிறேன். அவங்க சொன்னாங்களாம், நான் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் கிடைக்குது, ஆனால் பறக்கத்தே இல்லை. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களாம், என்ன வேலை பார்க்குற, எவ்வளோ சம்பளம் வாங்குற? இந்த மாதிரி ஒரு 10 ரூபா, 10 தங்க காசு வாங்குறேன், அடுத்த மாதத்துலேருந்து 9 ரூபா வாங்கிக்கோன்னாங்களாம். இன்னும் 11 ரூபா வாங்கிக்கோங்கன்னா நியாயம் இருக்குது, குறைச்சி சொன்னால் எப்படி செய்ய அப்படின்னாங்க. வாங்கினாரு, மறு மாதமும் வந்தார், இந்த மாதிரி எனக்கு இன்னும் பறக்கத்து இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, அடுத்த மாதம் 8 ரூபா வாங்கிக்கோன்னாங்க. வம்பா போச்சு கதை. 2 மாதம் 3 மாதம் ஓடிச்சு. அதற்கு அடுத்து வந்தவர் சொன்னார், இப்போ நான் செழிப்பாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். அப்போ தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, இப்போ தான் நீ செய்கிற வேலைக்கு சரியான ஊதியம் வாங்கிட்டு இருக்கிற, இதுக்கு முன்னாடி வரைய நீ செஞ்ச வேலை குறைவு, ஆனால் வாங்கினது ஹை, வேலை கம்மி, சம்பளம் நிறைய, எனவே அல்லாஹ் அதில் பறக்கத்து வைக்கல. இப்போ நீ செய்கிற வேலை சரி, உனக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமும் சரி, கரெக்டாக இருக்கிறதுனால அல்லாஹ் அதில் பறக்கத்து செஞ்சால் நாங்களாம் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இப்படியான நல்லோர்கள் வாழ்ந்த காலமெல்லாம் இருக்கிறது. இதுவெல்லாம் வார்த்தைகளில் படிப்பதற்கும் காதுகளால் கேட்பதற்கு மட்டுமே உள்ளான செய்தியாக மாறி போயிருக்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். அப்படியான ஒரு காலகட்டம் அது. அப்போ நீதிபதி சொன்னார், யாரும் அந்த புதையலை எடுத்துக்கிறது மனசு இல்லை. கடைசியில் ஒரு முடிவு பண்ணார், வித்தவரை கூப்பிட்டாரு, உன்கிட்ட மகனோ மகளோ இருக்குதா அப்படின்னு கேட்டார். ஆமாம், என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னாரு. நிலத்தை வாங்கினவரை கூப்பிட்டாரு, உன்கிட்ட மகனோ மகளோ இருக்குதா? ஆமாம், என்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், 2 பேரும் சம்மதி ஆகிக்கங்க, போங்க, 2 பேரும் சம்பந்தம் பண்ணிக்கங்க. 2 பேரும் சம்பந்தம் செய்து விட்டால் அந்த பொருள் உங்கள் 2 பேருக்குமானதாக மாறி போய்விடும், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக்கங்க என்று சொல்லி அனுப்பியதாக ஒரு செய்தி இருக்கிறது. அன்பர்களே, எப்படியான வாழ்க்கை? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஜான் நிலம் அபகரிக்கப்படுமையானால், அநியாயமாக அபகரிக்கப்படுமையானால்
நாயகத்தின் வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். அந்த ஒரு ஜான் நிலத்திற்காகவே நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அதே நிலம் அவருடைய கழுத்தில் தூக்கி மாட்டப்பட்டு 7 பூமிக்கு கீழே அவர் அனுப்பப்படுவார். ஒரு ஜான் நிலத்தை நீ அபகரித்தாய், இங்க கேட்கறதுக்கு யார் இருக்கிறா? இந்த இடத்த வந்து நம்ம போட்டோம்னா, பட்டையை போட்டோம்னா யார் வந்து கேட்க முடியும்? நம்ம இருக்கிறது முக்கியமான ஆளு, யாரும் நம்மள்ட்ட பேசவே முடியாது என்ற தைரியம் உங்களுக்கு இருந்தாலும் அது உலகத்தோடு உங்களுக்கு போய்விடும் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஜான் நிலத்திற்காகவே நாளை மறுமையிலே அந்த நிலமே உங்களுக்கு எதிராக வந்து சாட்சியாக நிற்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இந்த வாழ்க்கை தத்துவங்கள் தான், இந்த வாழ்வியல் தான் மனங்களை மாற்றியது. எனவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் எல்லாம் முஸ்லிம்கள், ஆனால் பெயரளவில் முஸ்லிம்கள் அல்ல, வாழ்க்கையில் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நான் தொப்பி வைத்திருக்கிறேன், நான் நீண்ட அங்கி உடுத்திருக்கிறேன், இஸ்லாமிய அடையாளத்தோடு பெருங்கொண்ட தாடி வைத்திருக்கிறேன், முஸ்லிம் பெயர் உள்ளவராக இருக்கிறேன் என்பது மட்டும் ஒரு முஸ்லிமுக்கு அடையாளமாக மாறி போய்விடுமா என்றால் கிடையாது. அதையும் தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உயர்ந்த வாழ்க்கையும் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற பொழுது அங்கேதான் ஒரு உண்மையான முஸ்லிமாக மாறுகிறார். அதுதான் ஒருவருக்கான மிகச்சிறந்த அழைப்பாக இருக்கிறது. அதுதான் மக்களின் மனங்களை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவேதான் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் அழுத்தமாக சொல்லுகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹிக்கு உஸ்தாது ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அவங்க அப்பா பேர் முபாரக். அவர் இடத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார், ஒரு பழத்தோட்டம் துர்க்கியில். அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தோட்டத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைச்சி கொண்டு ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்தார். வேலை செய்யக்கூடிய முபாரக்கை கூப்பிட்டாரு. முபாரக் இங்கே வாங்கினார். ஓடி போனார். போய் என்னங்கன்னு கேட்டார். என் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து, கொஞ்சம் நல்ல பழத்தை பறிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அவர் பழங்களை எல்லாம் பறித்து எடுத்துக்கொண்டு தட்டில் போட்டுக்கொண்டு முன்னாடி வச்சாரு. எல்லாரும் ஒவ்வொரு பழத்தை எடுத்து கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் முகமெல்லாம் அப்படி சுருங்குது. காரணம் புளிப்பு, கடுமையான புளிப்பு. முகம் சுருங்கின உடனே முபாரக்கு உரிமையாளருக்கு கோபம். முபாரக், என்ன நீ 5 வருஷமா இந்த வேலை பார்க்குற, எந்த மரத்தில் எந்த மாதிரியான பழம் இருக்கும், எந்த மரத்தினுடைய பழம் இனிப்பாக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் உனக்கு தெரியாதான்னு கேட்டார். உடனே பதில் சொன்னார், தெரியாதுன்னாரு. ஏன்னா உங்கள் தோட்டத்தை பராமரிப்பதற்கும் இங்கே காவல் செய்வதற்கும் எனக்கு நீங்கள் சம்பளம் தருகிறீர்கள், இங்கே சாப்பிடுவதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தரவில்லை. இந்த பழத்தை கை வைப்பதற்கு எனக்கு அனுமதி கிடையாது, எனவே எனக்கு தெரியாதுன்னாரு. உடனே உரிமையாளர் யோசிச்சாரு, நீ தோட்டக்காரன் இல்லப்பா, நீ என் கூட இருக்க வேண்டிய ஆளு, எவ்வளவு முக்கியமான ஆளு, கூட கூட்டு போனாரு. கொஞ்ச நாள் கழிஞ்சுட்டு அவருடைய பிள்ளைக்கு மணமகன் ஆண், அதாவது மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் கேட்டார். யோசிச்சார், என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம். முபாரக் சொன்னாரு, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அரபு மக்கள் எல்லாம் குலத்தை, கோத்திரத்தை, பாரம்பரியத்தை வைத்து அளவுகோலாக வைத்து மாப்பிள்ளைக்கு பெண்ணையும் பெண்ணைக்கு மாப்பிள்ளையும் தேடுவாங்க. இது அரபுகளுடைய பழக்கம் இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்னாடி. யூதர்களின் பழக்கம், யார்கிட்ட நல்ல பெரிய அமௌண்ட் இருக்குதோ, செல்வ செழிப்பாக யார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட்களையா தேடுவாங்க. தேடி தன்னுடைய பிள்ளையை கொடுப்பாங்க அல்லது அந்த பிள்ளையை மாற்றிக்குவாங்க. முஸ்லீம்களின் பழக்கம் என்னவென்றால் மார்க்கத்தை தான் அளவுகோலாக வைக்க வேண்டும், நல்லொழுக்கத்தை அளவுகோலாக வைக்க வேண்டும். பையனுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது, பெரியவங்கள் எப்படி நடந்துக்கிறாரு, தொழுகையாளியா, கெட்ட பழக்கம் இருக்குதா, எந்த மாதிரியான பின்புலத்தில் உள்ளவர் இவர், இரையச்சம் உள்ளவர் என்பதை மட்டும்தான் அளவுகோலாக வைக்க வேண்டும். அந்த அளவுகோலை வச்சு நீங்க மாப்பிள்ளை பாருங்க உங்க பிள்ளைக்குன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனார். உரிமையாளர் போய் மனைவிட்ட பேசினாரு. பேசி ஒரு முடிவெடுத்தாரு, முபாரக்கை விட இரையச்சம் உள்ளவர் யாரும் கிடையாது, நம்ம பிள்ளையை அவருக்கே கொடுத்துருவோம்னு சொல்லி முடிவு பண்ணார். வீட்டில் தோட்டக்காரராக போனவர் அந்த வீட்டின் பெண்ணுக்கு மணமகனாக மாறி போனார். அந்த தம்பதிகள் பெற்றுக் கொடுத்த பிள்ளை தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். இமாம் புகாரி இமாமுக்கு உஸ்தாத், ஆசிரியர். இன்னைக்கு புகாரி என்ற ஹதீஸ் படிக்கிறோமே, அவர்களுக்கு ஆசிரியர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர். எக்கச்சக்கமான நூற்களை எழுதி தள்ளி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விற்பன்னர், மார்க்கத்தினுடைய பேரறிஞர். இந்த பேரறிவும் நல்ல ஆற்றலும் எங்கிருந்து கிடைத்தது? முபாரக் என்ற சிறந்த மனிதரின் வழியாக, தந்தையின் வழியாக அப்படியே பிள்ளைக்கு அப்படியே கடத்தி கொண்டு வரப்பட்டது. அன்பர்களே, வாழ்க்கைதான் பிறருக்கான மிகப்பெரிய அழைப்பு மணி. நம்முடைய வாழ்வியல் தான் பிறருக்கான அழைப்பு களம். வார்த்தைகள், பிரச்சாரங்கள் இதுவெல்லாம் ஒருபுறம் ஒரு வேலை செய்தாலும் அதைவிட 2 மடங்கு 3 மடங்கு வேலை செய்துவிடும், உள்ளங்களை புரட்டி போட்டுவிடும். நாம் வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், பக்கத்தில் இருக்கக்கூடியவர் அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அவரிடத்திலே நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த முறைகள்,
இதுவெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். வல்ல அல்லாஹ் அந்த மாதிரியான சிந்தனையோடு வாழக்கூடிய, நற்செயல்கள் செய்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.